வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மக்களே. இது ரோனின் ராஜ் டாக்கீஸ். நான் உங்கள் ராஜேஷ்குமார். ஸோ மக்களே, இது வந்து பிளேலிஸ்ட் சீரிஸோடைய 2வது எபிசோட். டைட்டில் மலேசியா வாசுதேவன். ஸோ நான் முதல்ல மலேசியா வாசுதேவன் அப்படின்ற பேரை வந்து எப்போ கேள்விப்படுறேன்னா, டிவியில் வந்து ஏதோ ஒரு பாண்டியராஜன் படம் போயிட்டு இருக்கு மக்களே. அதில் வந்து பாண்டியராஜனோட மாமாவோ அப்பாவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன படம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்னன்னா, எங்கள் அப்பா வந்து திடீர்னு சொல்கிறாரு, இது யார் தெரியுதா, இவர் தான் மலேசியா வாசுதேவன். ரஜினிக்கு வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு, முரட்டு காலையெல்லாம் இவர் தான் பாடியிருக்காரு, சரியான சிங்கர் அப்படின்றாரு. நான் வந்து கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு கடந்து வந்துடுறேன். அவரை வந்து எனக்கு முதல்ல ஒரு நடிகராக தான் தெரிஞ்சுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி மலேசியா வாசுதேவனை டிஸ்கவர் பண்ணுறேன்னா, குறும்புன்னு ஒரு படத்தில் ஆசை 100 வகைன்ற ஒரு பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. அந்த பாட்டு கேட்கும்போது செம வைப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து ஒரிஜினல் வோக்கல்லாம் அப்படியே நிறைய ரீடைன் பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கேப்பா, இந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்க போனால் செம்ம மெரிசலாக இருக்குது வாய்ஸு. அது வந்து அடுத்த வாரிசு படத்தில் வர பாட்டு. ரஜினி தான் நடிச்சிருப்பாரு. செம்ம மாசாக இருக்கும், ஒரு டிஸ்கோ டைப் சாங் அது. ரஜினியோட வாய்ஸுக்கு அப்படியே பொருந்துது. நான் ஒரு செகண்ட் நினைக்கிறேன், என்ன ரஜினியா பாடிட்டாரோ அப்படின்ட்டு. அப்போ தான் யார் பாடியிருக்கான்னு பார்த்தா மலேசியா வாசுதேவன்ற பேர் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. இவரோட வாய்ஸ் வந்து ரஜினிக்கும் சிவாஜிக்கும் பயங்கர சூட் ஆகுங்க. அதுக்காக மற்ற ஜானரு இல்லை மற்ற ஆக்டர்ஸ்லாம் சூட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆக்டரே பாடுற மாதிரி இருக்குன்னு இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் பக்காவாக பொருந்திருப்பாரு. எப்படி எஸ்பிபி வந்து ரஜினி கமலுக்கு பாடும்போது அப்படியே அவங்களே பாடுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இவரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபேவரட்டான ரஜினி அண்ட் மலேசியா வாசுதேவன் காம்போ சாங்ஸை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட் வந்து எப்பயுமே முரட்டு காலையில் வர பொதுவாக எம் மனசு தங்கம். அந்த பாட்டோட ஸ்டார்டிங் பீட் வரும்போதே செம வைபாயிரம் மக்களே. மாஸ் இன்ட்ரோ கா பாப். நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த பாட்டு வந்து முத்து படத்தில் வந்து திருப்பி ப்ளே பண்ணுவாங்க. உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ரஜினி வந்து ஸ்க்ரீன் முன்னாடி கையை வச்சு அப்படி விலக்கி பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படின்னு அந்த பாட்டு ப்ளே ஆகும். ஃபயராக இருக்கும். சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆசை 100 வகை ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்னொரு ஐகானிக் பாட்டு என்னன்னா, வெத்தலையை போட்டேண்டி. பில்லா படத்தில் வரும், செம பாட்டுங்க அதுவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டான் படத்தோடைய ரீமேக் தான் பில்லா. அந்த வெத்தலையை போட்டேண்டி பாட்டு வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது அதே ஹிந்தி டியூனையே யூஸ் பண்ணாங்க. பட் இங்கே வந்து எம்எஸ்வி வந்து புதுசாக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதில் இந்த டக்கருன்னா டக்கருடான்னு லைன் வரும் இல்லையா, செம மாசாக இருக்கும். அது கேட்கும்போதே ஒரு வைப் ஹிட் ஆகும் பாருங்க, செம்ம வைப்புங்க அது. அடுத்து வந்து போக்கிரி ராஜா படத்தில் நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜான்ற பாட்டு தாங்க. அப்புறம் வந்து படிக்காதவனில் வந்து சொல்லி அடிப்பேன் அப்படின்ற பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, மாப்பிள்ளை படத்துல வந்து என்னோட ராசி நல்ல ராசி, அந்த பாட்டும் செமையா இருக்கும். மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு, அதாவது மியூசிக்ல இன்ட்ரடியூஸ் ஆகி ரொம்ப வருஷமா கரெக்டான ஒரு பிரேக் கிடைக்காம இருந்திருக்காரு. அப்போ வந்து இவர் பாரதி ராஜா, இளையராஜா, எஸ்பிபி எல்லாமே நண்பர்கள் தான் போல. ஸோ அந்த டைம்ல வந்து 16 வயது நிலை பட பூஜைக்கு வந்து எஸ்பிபியை வந்து பாட கூப்பிட்றாங்க. பட பூஜை அன்னைக்கு ரெக்கார்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு எஸ்பிபி வராரு. வந்தப்போ அவருக்கு வந்து தொண்டை கட்டியிருக்கும், ஏதோ சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஏன் நம்ம வாசுவையே பாட வைக்கலாமே அப்படின்ட்டு, ட்ராக் பாடட்டும் அப்புறமா எஸ்பிபி வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட வைக்கிறாங்க. ஆனால் இளையராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாசு நீ கொஞ்சம் நல்லா பாடு, இது ட்ராக்லாம் நினச்சி பாடாத, கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குன்னு நம்ம கன்வின்ஸ் பண்ணி இதையே படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 16 வயது நிலையில் அவர் பாடின பாட்டுலேருந்து சரியான பீக்கு. அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ லுக்கிங் பேக். இது வந்து நானாக சொல்கிற கதை இல்லைங்க, மலேசியா வாசுதேவனே மனோவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதில் இது சொன்ன விஷயந்தான் இது. ஸோ அவர் வந்து பாடின அந்த ஃபேமஸான பாட்டு என்னன்னா, அதாவது அவர் பாடி அப்புறமா ஃபேமஸான பாட்டு என்னன்னா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. அப்புறம் அதே படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டை 8 பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ ரஜினியை பற்றி சொல்லியாச்சு. கமல் காம்பினேஷனில் வந்த சில பாடல்களை பற்றியும் சொல்லுவோம். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாட்டு, அது இப்போ கூட ரீசெண்டாக ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆச்சு. அப்புறம் எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பாட்டு பிடிக்கும், சலாம் போடு குருவே. அது வந்து ஜாதி இல்லை பேதம் இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு, அதுவும் செம்ம வைப்பாக இருக்கும். அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு காதல் வந்தது, அந்த பாட்டும் செம்ம வைப்பாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொரு எபிசோடில் நிறைய இதில் சொன்ன நிறைய பாட்டை வந்து நான் ஆல்ரெடி வைபிங் டு அன்எக்ஸ்பெக்டட் சாங்ஸ் எபிசோடில் சொல்லியிருக்கேன். கட்ட வண்டி கட்ட வண்டின்னு ஒரு பாட்டு வரும், அதுவும் நல்லாயிருக்கும்.
அப்புறம் கம்மிங் பேக் டு ரஜினி அகைன் ஒரு 2-3 பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி வரேன். இது வந்து எப்படின்னா, ஆன் ஸ்க்ரீனில் வந்து ரஜினிக்கு ஒரு பாடி இருக்க மாட்டார், பட் ரஜினி படத்தில் வர பாட்டு ஒன்று வந்து எவர் கிரீன், என்னம்மா கண்ணு, இவரும் எஸ்பிபியும் சேர்ந்து பாடியிருப்பாங்க, செமையாக இருக்கும். ஸோ மலேசியா வாசுதேவன் வந்து சத்யராஜுக்கு பாடியிருப்பார் அந்த படத்தில். அந்த பாட்டு கேட்டாலே அந்த ஒரு ஸ்வாக் வந்து உங்களால் ஃபீல் ஆக முடியும். அதே மாதிரி தான் வந்து ரங்கா படத்தில் வந்து பட்டுக்கோட்டை அம்மாள் பாட்டும் இவரும் எஸ்பிபியும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. இவர் வந்து அந்த இன்னொரு கேரக்டருக்கு பாடுவார், கராத்தேமணின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அப்புறம் வேற நான் இப்போ வந்து மனசில் ஐயோவையும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக ரஜினிக்கு பாடின பாட்டு வந்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டது. அந்த பாட்டும் கண்டிப்பாக டெஃபினெட்லி ஆன் லிஸ்ட். அடுத்து இன்னொரு ஒரு எவர் கிரீனான ஒரு பாட்டு என்னன்னா, பூங்காற்று திரும்புமா. சின்ன வயசில் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது, பா சிவாஜி என்ன சூப்பராக பாடியிருக்காரு, செம எமோஷனாக பாடியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, உண்மையிலேங்க மலேசியா வாசுதேவன் அந்த பாட்டை பாடியிருக்காருன்னா அப்புறமா நம்பவே முடியல. செம்ம அப்படி பர்ஃபெக்ட் சிங்க். நீதானா அந்த குயில் அப்படின்னும் போது அது சிவாஜியே சொல்ற மாதிரி இருக்கும். சிவாஜினோடனே இன்னொரு பாட்டு ஞாபகம், இதுவும் ரஜினி படம் தான், பட் ஆனால் சிவாஜிக்கு வரும் இந்த பாட்டு, ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டு நான் சின்ன வயசுல பார்க்கும்போதே அந்த பாட்டு வரும்போது என்னை அறியாம நான் ஃபீல் பண்ணி அழுவேன். அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல. அந்த ஒரு மியூசிக் அண்ட் வாய்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக்குங்க. அந்த பாட்டு நீங்க கேட்கலன்னா கண்டிப்பா போய் கேளுங்க. ஸோ வேற சில பாடல்கள்லாம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாங், கோ டு சாங். நான் இதை வந்து அந்த இன்னொரு எபிசோட்லேயும் பேசியிருக்கேன். என்னென்னா, எனக்கு ரொம்ப தீவிர மன உளைச்சல் இல்லைனா வந்து ஒரு மைண்டு வந்து ஃப்ளட்டரிங்காக இருக்குது, வேவரிங்காக இருக்குது, மனசை ஒருநிலைப்படுத்த முடியலன்னா நான் இந்த பாட்டை தான் கேட்பேன். அது என்ன பாட்டுனா, கோடை கால காற்று, பன்னீர் புஷ்பங்கள்ன்ற படத்தில் வரும் இந்த பாட்டு. ஒரு பிரபு படம் கோழி கூவுதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கும், பூவே இளைய பூவேன்ட்டு. அந்த பாட்டுமே பயங்கர ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு வந்து இன்னுயிர் தோழன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோடைய பேர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஹே ராசாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க, சூப்பர் பாட்டுங்க. அந்த பாட்டில் வந்து மலேசியா வாசுதேவனோட வோக்கல்ஸை தாண்டி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கவிதை படிக்கிற மாதிரி இருக்கும். மியூசிக்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து அவர் ஏதோ ஒரு மியூசிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க அந்த பாட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து லப்பர் பந்து படத்தில் வந்து நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு ஃபேமஸ் ஆச்சு இல்லையா, அந்த பாட்டை போய் கேட்கும்போது மனோ சார் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு ஆக்சுவலாக. திடீர்னு பார்த்தா மலேசியா வாசுதேவனோட குரல் வருது அதில் என்னன்னா, விஜயகாந்தை பற்றி பாடுற வாய்ஸ் வந்து மனோ, ஆனால் விஜயகாந்தே வந்து அவங்க அப்பாவை பற்றி பாடுற மாதிரி சில லைன்ஸ் வரும் படத்தில், அது மட்டும் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு. அதே மாதிரி தென்மதுரை வைகை நதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அது எஸ்பிபி பாடின பாட்டு. அந்த பாட்டே வந்து ஒரு சேட் வெர்ஷன் வரும், பிரபு வந்து பாடுற மாதிரியும் வரும். அப்புறம் வந்து ரஜினியே, அதாவது செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ரஜினி வருவார், அவர் வந்து சுஹாசினியை பார்த்து பாடுற மாதிரி வரும். அந்த லைன்ஸுமே மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரகாட்டக்காரன் படத்தில் வந்து ஊரு விட்டு ஊரு வந்துன்ற பாட்டு, அதுவும் செம வைபுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபயர் சாங்கு, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருது அப்படின்ற மாதிரி வரும் அந்த பாட்டு, செம பாட்டுங்க. புதுமை பெண் படத்துடைய பேர். இதே ஸ்டைலில் வந்து ஒரு இன்னொரு பாட்டு இருக்கிறார், அதுவும் ரஜினி படம் தான். ஸோ மிஸ்டர் பாரத் படத்தில் வந்து என் தாயின் மீது ஆணை அப்படின்ற பாட்டு வரும், அதுவும் ஒரு ஃபயர் சாங். அடுத்து இந்த ஒரு பேங்கரான ஒரு சாங்கை சொல்லி இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், போராடடா. அந்த பாட்டை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை, செம பாட்டு, செம வைபு, செம ஃபயரு. மக்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்கும் போது, நமக்கு பேசுறது பிடிக்குது, நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணுவோம், யாராவது ஒரு 4 பேராவது கேட்க மாட்டாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4 பேர் கேட்பாங்களே அப்படின்ற நம்பிக்கையில் ஆரம்பித்த பாட்காஸ்ட் தான் அது. பட் ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா ஒரு 22 கண்ட்ரீஸில் இருந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியமாக இருக்காது. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. வழக்கம் போல் இந்த எபிசோடில் வந்து நிறைய பாட்டு நான் மைண்டில் வச்சு மறந்துருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் சொல்லாமல் கூட இருந்திருப்பேன். ஸோ தயவுசெய்து திட்டாதீர்கள், டிஸ்க்ளைமரை போட்டுறேன் இங்கே. நான் மறந்த பாட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து நான் சொல்லாத பாட்டு, அது எல்லாத்துலேயும் கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்கள், வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு என்ன டைட்டிலில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.